பேர்? வணக்கம், என்னுடைய பேர் பி பாலச்சந்திரன். எத்தனை வருஷமா சார் இந்த ராஜகில் பார்க்கில் இருக்கீங்க? நாங்கள் ராஜகில் பார்க்க ரூபி அவென்யூல ஒரு 12 வருஷமா இருக்கிறேன். இந்த ராஜகில் பக்கத்தில் இந்த ரூபி அவென்யூல என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு சார் உங்களுக்கு? ராஜகில் பார்க்கறதுல வந்துங்க, நாங்கள் வந்து இந்த ரூபி எப்படி இருக்குன்னா மொத்தம் 155 வீடு இருக்குதுங்க. இதில் வந்து பாதாள சாக்கடை திட்டம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு போகிறாங்க வழிய, இந்த ஆட்சியில் வந்து போன 5 ஆண்டு திட்டமாக ஒன்றுமே அதை நிறைவேற்றவே இல்லை. சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் செக்கிங்க்கு வருவாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் பண்ணல. அடுத்தது நம்ம குடிநீர் வசதிங்க. குடிநீர் வசதி எங்களுக்கு கனெக்ஷனே கொடுக்காமே எங்களுக்கு வந்து வாட்டர் டேக்ஸ் போட்டு எல்லாருக்கும் மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இதை அகற்றுமாறு நாங்கள் செம்பாக்கம் முனிசிபாலிட்டியில் சொன்னோம், தாம்பரம் கமிஷனர் எழுதியிருக்கோம். இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறங்க சாலை வசதி சீர் பண்ணி தரணும்னு கவுன்சிலர்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பண்றாங்கன்னாவே இது வரைக்கும் நடக்கல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி ஆட்சியில் இந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சி செய்தது நாங்கள் சொன்னா இமிடியா வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு ஃபெடரேஷன் ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்குதுங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ராஜகில் பாக்கம் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அது தலைவர் வந்து சந்திரன் சாரு, செக்ரட்டரி சீதாராமன் சாரு, இன்னொரு தாஸ் வந்து ட்ரெஷரர் சார். இவங்க 3 பேர்கிட்டையும் நாங்கள் எந்த நேரத்தில் வேணா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அவங்க எங்கள்கிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சு இமிடியா நிறைவேற்றிடுவாங்க. 101 சிசிடிவி கேமரா வச்ச ஒரே புகழ் வந்து இந்த மெட்ராஸ்லேயே வந்து எங்க தலைவர் சந்திரன் சார் தான் சார். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அவர் காலையில் வாக்கிங் வர 6 மணிக்கு வருவாருங்க. அப்போ என்னென்ன கோரிக்கைன்னு எழுதி வச்சு விடுவாரு. அன்னைக்கு 10 மணிக்குள்ள அதை நிறைவேற்றி தந்துடுவார். அந்த அளவுக்கு எங்களுக்கு நெருக்கமான நண்பர் அவரு. அதனால அவரு யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம். இதுதான் வந்து எங்களுடைய உறுதியான உறுதிமொழி அப்படி வச்சுக்கோங்க.